10% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 3 ஆண்டுகளில் எந்த அசலானது 2622 தொகையாகும். எந்த அசலானது? அப்ப என்ன கேக்குறாங்க? அசல் மதிப்பை கண்டுபிடிக்கணும். இது என்ன வட்டி? ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடுறாங்க. அப்ப அது என்ன வட்டி வரும்? கூட்டு வட்டி தானே. ஓகேவா? இதுல வந்து கூட்டு வட்டி எங்க வார்த்தை இருக்கா? கூட்டு வட்டி எங்க கொடுக்கல. பட் இங்கிலீஷ் இருக்கும். காம்பவுண்டட் இயர்லி அப்படின்னு கொடுத்துருப்போம். ஓகேங்களா? சார் தமிழ்ல பார்க்கும்போது என்ன வட்டின்னு தெரியாம இருக்கும். பட் இங்கிலீஷ் பார்க்கும்போது புரியும். இல்லைனாலும் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்குன்னு சொன்னாலே அது கூட்டு வட்டி தான். ஓகேவா? அப்ப அசல் மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும். 2660 என்ன அது? மொத்த தொகை. எத்தனை சதவீதம்? 10%. எத்தனை வருஷம்? 3 ஆண்டுகள். இப்ப அசல் கண்டுபிடிக்கலாமா? அசல் மதிப்பு எப்படி கண்டுபிடிப்போம்? ஏன்னா மொத்த தொகை கொடுத்தா எனக்கு ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிச்சிருவேன். எப்படி கண்டுபிடிப்போம்? மொத்த தொகை எவ்வளோ? 2662 இன்ட்டு எத்தனை வருஷம் சொல்றாங்க? 3 வருஷம். என்ன பண்ணும்? 3 வருஷம்னா 300 பண்ணணும். வகுத்தல். அடுத்து எத்தனை சதவீத வட்டி? 10%. அப்ப 10% வட்டி சொல்லுவோம்னா என்ன பண்ணாங்க? 100 கூட்டிக்கணும். அப்போ 100 10 கூட்டணும் 110. அப்ப அந்த 110 எத்தனை முறை போடணும்? இதையும் 3 முறை தான் போடணும். ஓகேவா? இந்த 100 எத்தனை முறை போறீங்களோ அந்த வட்டியும் 3 முறை தான் போடுற மாதிரி இருக்கும். இந்த 100 2 முறை போட்டா வட்டியும் 2 முறை தான் போடணும். ஓகே? அப்ப 2 ஆண்டுகள்ல 2 முறை போடுவேன். 3 ஆண்டுனா 3 முறை போடுவேன். அவ்வளவுதான். இப்ப அடிங்க. 1 2 3. அப்ப கீழே 3 0 இருக்கு, மேல 3 0 அடிச்சிருவோம். இப்ப அடிங்க. 4 11 11. இங்க அடிச்சா 2 11 22, மீதி 4 46ல 4 11 44, மீதி 2 22ல 2. அடுத்து 1 11 11, 2 11 22, மீதி 2 22ல 2 11 22. அடுத்து 1 2 2 11 22. அப்ப எவ்வளவு வரும்? அப்ப 2 இங்க ஒரு 2 0, இங்க ஒரு 0, 3 0 இருக்கு. அப்ப அசல் மதிப்பு எவ்வளோ? 2000. அவ்வளவுதான். ஆப்ஷன் எது? ஆப்ஷன் சி. ரொம்ப ரொம்ப ஈஸியான முறையில அசல் கண்டுபிடிக்க. எந்த இதுல? கூட்டு வட்டியில. மொத்த தொகையை போடுறோம். எத்தனை வருஷம்? 3 வருஷம்னா 300 போடுறோம். வட்டி எவ்வளவு பார்த்தோம்? 10%னா 100 கூட்டிக்கணும். அப்ப 110%. அப்ப 110 முறை போடணும்? 3 முறை போடணும்.